அன்பான உறவுகளே, புதிய அத்தியாயம் சணலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். போன வருடத்திலிருந்து இந்த வருடம் வரைக்கும், போன வருடத்திலே அநியாயமாக கணவன் மாறினாலே கழுத்தறுத்து கொல்லப்பட்ட இன்னும் மனைவிமாருக்கு இன்னும் பெண்களுக்கான சரியான தீர்வு வழங்கப்பட்டதாக இதுவரையிலும் நான் இந்த பேப்பரிலோ அல்லது நியூஸ் தளங்களிலிருந்து கேள்விப்பட்டதாக நான் இல்லை. அவர்களுக்கான சரியான தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை. இறந்தவர்கள் அப்படியே போய்கொண்டிருக்கின்றார்கள். சட்டம் தன் கடமையை செய்கின்றது என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் சட்டம் சரியான கடமையை செய்ததாக நான் இதுவரைக்கும் அதற்கான சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக இல்லை. பார்த்திருப்போம் நாங்கள் கேரதீவு சங்குப்புட்டி கடலிலே கொலை செய்யப்பட்டு போடப்பட்ட இன்னொரு பெண், இன்னும் சொல்லப்போனால் வவுனியாவில் உள்ள பகுதிகளில் புளியங்குளம் அப்படியான பகுதிகளில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட குடும்ப பெண்களுக்கான சரியான நீதி இன்னும் கிடைக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கொழும்பு பக்கம், அங்கால எல்லா மட்டக்களப்பும் சரி, திருவண்ணாமலை பக்கங்கள் எல்லாம் இப்படியாக கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்ட குடும்பங்களுக்கான பெண்களுக்கான சரியான நீதி இதுவரையும் வழங்கப்படவில்லை. உண்மையாக சரியான நீதி வழங்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு அப்படியான கொலைகள், இன்றைக்கு குடும்ப வன்முறைகள், குடும்ப முறைகேடுகள், குடும்பங்களை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இப்படியாக நடந்து கொண்டு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நியூஸ் தளங்களிலும் சரி, இன்னும் சரி சொல்லப்போனால் ஃபேஸ்புக் சரி, யூடியூப் சரி, டிக்டாக் சரி, இன்னும் இன்ஸ்டாகிராம், எல்லா பகுதிகளிலும் இப்படி கொலை செய்யப்படும் போது அதற்கான பின்னூட்டல்களையும் அதற்கான மெசேஜ்களையும் போட்டு சந்தோஷப்படுத்துகின்ற நபர்கள் எந்த உலகத்திலிருந்து பிறந்தார்களோ எனக்கு தெரியாது. அவர்கள் நான் நினைக்கிறேன் வேறொரு லோகத்திலிருந்து பிறந்தவர்கள் போல் இருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், கழுத்து அறுத்து விட்டோடனே இப்படியானவர்களுக்கு இப்படியான தண்டனை கொடுத்தா தான் சரி என்று சொல்கிறார்கள். அவர்கள் யார்? எங்கிருந்து பிறந்தவர்கள்? எந்த லோகத்திலிருந்து வந்தவர்கள்? இவர்கள் மனிதர்களா அல்லது மிருகங்களா? இவர்கள் எல்லாரும் மிருகங்களான். இப்படி இந்த கொலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற முழு பேரும் கடவுளுடைய கடைசி தண்டனையிலிருந்து இவர்கள் விடுபட முடியாது. சட்டத்தின் மூலம் இந்த கொலைக்கு இவர்களெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள். டிரெக்டாக உடந்தையாக இருக்கிறார். இவர்கள் எல்லாரையும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கவும் அப்படியான ஆட்கள் எல்லாரையும் இந்த கொலைகளுக்கும் இந்த இப்படியான செயல்பாடுகளுக்கும் பின்னூட்டல்களாக மெசேஜ்களையும் அதுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேணும். அவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவிமாரும், தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் சகோதரங்களும், தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மாமாரை பற்றி சிந்திக்காமல் தான் இப்படியான சரியான தகவல்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கடவுள் கூடியே இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து அவர் மூலம் நிறுத்தி, இவர் மேல் தூதகரே, இவள் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டிருக்கின்றார், இவரை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசையினுடைய சட்டம். இது அந்த காலத்தில் ஜூதர்கள் ஏதாவது நடந்தோன்னு சொல்லி சொன்னால், இப்படியான செயல்பாடு நடந்தோன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக சட்டத்தின் கல்லால் எறிந்து கொள்வதுதான் அவனுடைய சட்டம். ஆனால் ஜேசுநாதர் சொல்லுகிறார், உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல்லறியட்டும். எல்லாரும் விட்டுட்டு போவாங்க. எல்லாரும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்திருக்கிறாங்க. ஏதோ நடந்திருக்குது, ஏதோ விஷயங்கள் நடந்திருக்குது. ஏதோ தாங்களெல்லாம் புனிதவங்கள் மாதிரி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேணும். கொடுத்த சரியான தண்டனை. அப்போ இப்படி கணவன்மார் இன்னொரு ஆக்களோட போகிற கணவன்மாருக்கு என்ன கீழ்ப்பக்கத்தாக இருக்கணுமா அல்லது மேல் பக்கத்தாக இருக்கணுமா? சட்டம் என்னத்தை செய்யணும்? இப்படியாப்பட்ட ஆக்களை கீழ்ப்பக்கத்தில் அறுத்து விட்டா அப்படியே காலம் முழுக்க நடந்து கொண்டு போய்கொண்டிருப்பாங்க போல. எனக்கு கழுத்தையை மறுத்து கீழே மறுத்து விடணும், அல்லது கீழே அறுத்து விட்டு அப்படியே விட வேணும். அப்படியே எழுந்த இடத்துக்கு போனவர்கள் சொல்லி இப்படியான சட்டம் கொண்டு வரப்படும் சொல்லி சொன்னால், இந்த முரட்டுத்தனமான செயல்பாட்டை பார்த்து தான் இந்த சட்டத்தை இன்றைக்கு அரசாங்கம் கடவுள் உருவாக்கினது. இந்த சட்டம் கொலை செய்யாதே,
களவெடுக்காதே, மற்றவர்களை விரும்பா என்று சொல்லி அதுக்காக தான் அப்படியான சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஒரு தரம் சட்டத்தை கையில் எடுத்து நாங்கள் மற்ற ஆக்களை ஒரு தடவை தண்டிக்க வலிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாரையும் வீட்டில் இருக்க முழு பேரையும் கொலை செய்யத்தான் வேணும். வீட்டில் ஒரு ஃபேமிலியில் இருக்க பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆம்பளைகள் இருந்தாலும் சரி, அவள் யாரோட பொம்பளைகளோட காய்ச்சாலும் சரி, ஆம்பளைகளோட காய்ச்சாலும் சரி, அப்போ அவரை போய் உடனே வெட்ட வேணும் கழுத்தை. அப்படியானது தான் செய்யும். அப்படியானது செய்வீங்களா? ஒவ்வொருத்தரும் எங்களையே கேட்டுக்கொள்ளணும். நாங்கள் சரியான பாதையில் நடக்கிறோமா அல்லது நாங்கள் உண்மையாக நடக்கிறோமா? நாங்கள் ஒருத்தரும் இஞ்ச கடவுள்களும் இல்லை, புனிதர்களும் இல்லை. இஞ்ச நாங்கள் எல்லாரும் ஒரு விதத்தில் மனித சுபாவம், மனித வாழ்க்கையில் எந்த நேரமும் நாங்கள் பிள்ளைகள் விடலாம். பிள்ளைகள் இருந்து திரும்பி விடலாம். நீ எத்தனை முறை மன்னித்தாலும் 7 முறை மன்னிக்கணுமோ 70 முறை. எத்தனை முறை? 7 முறை இல்லை, 70 முறை. அன்று ஜேசுனாருடைய சொல்கிறார். அவர் போய் கேட்குறார், ஒரு இயேசுநாட்ட போய் கேட்குறார், என்னுடைய சகோதரன் 7 முறை இப்படி செய்திருக்கா, நான் எத்தனை முறை வரைக்கும் அவரை மன்னி? 7 முறையில் 70 முறை மன்னி என்று சொல்லி. நாங்கள் எவ்வளவு அதான் மனித வாழ்க்கையினுடைய அந்த சாயல் அழிக்கப்படும் போது நீ கழுத்தை வெட்டிட்டீன்னு சொல்லி சொன்னா உனக்கு ஒரு சந்தோஷம். அது சந்தோஷமா அந்த வாழ்க்கையில். உன்னையும் உன்னுடைய சகோதரங்களையும் இன்னொரு ஆக்களையும் கழுத்தை வெட்டும் போது உனக்கு என்ன பாடுபடுமோ அது சகோதரத்தை கழுத்தை வெட்டி விட்டா அந்த உயிரை திருப்பி எடுக்க முடியுமா? ஒரு தினம் கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு ஆளை சாக கொண்டு விட்டா அதோட முடிஞ்சுது, அதோட வாழ்க்கை முடிஞ்சுன்னு இல்லை. சாகும் வரைக்கும் நீ கொலைகாரன், கொலையாளி. நீ ஒரு இதை செய்து போட்டான்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு இதை செய்து போட்டான்னு இல்லை, பெரிய ஒரு வெற்றியை செய்து போட்டாங்கன்னு இல்லை. ஒரு கொலைகார ஈன செயலை செய்கிறவர்கள் கடைசி நேரத்தில் இப்படி தான் அழிஞ்சு போவாங்க. உங்களோட புழுத்தாண்டா அரிக்கும், புழு அறுத்து அப்படி செத்து போவீங்க. அப்படியான ஆக்கள் கடவுளுடைய தண்டனையிலிருந்து கடைசி வரையும் தப்பவே முடியாது. அப்படியான ஆக்களுக்கு அதான் உண்மையாக நான் பார்க்கின்ற பொழுது இதற்கான சரியான தீர்ப்பு இதுவரைக்கும் வழங்கப்பட்டதாக இல்லை. தீர்ப்பு கொடுக்கப்பட்டதா என்று தேடி பார்த்தால் இதுவரைக்கும் எனக்கு ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் வரையில். நான் நினைக்கிறேன் இந்த இப்படியான கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் இன்னும் கன பேர் இன்றைக்கு சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக. இன்னும் இனம் தெரியாதவர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அழித்துவிட்டு எல்லாத்தையும் தடயங்களையும் அழித்து விடலாம் நினைக்கிறார்கள். ஆனால் முடியாது. அவர்களுக்கும் அதற்கான தண்டனை சட்டத்தின் முன் நிறுத்தி யார் டைரக்டா அதற்கு உடந்தையாக இருந்து திட்டங்களை போட்டு கொடுத்து இவர்களை சுட வேணும், இவர்களை வெட்ட வேணும், இன்னும் சுய சிந்தனையோடு செய்தார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் அதே அளவு மரண தண்டனை வழங்கப்படத்தான் வேணும். அது சட்டத்தின் சரியான தாற்பயமான முடிவு. அந்த சட்டம் செய்யலன்னு சொல்லி சொன்னால் அது சட்டமே இல்லை, சட்டமே தேவையில்லை. இலங்கையில் சட்டமே தேவையில்லை. எப்படியான இதுகள் செய்யலன்னு சொல்லி சொன்னால் சட்டம் தேவையில்லை. சட்டம் என்னத்துக்கு இருக்குது? சட்டம் ஒன்றும் தேவையில்லை. அதுதான் இன்றைக்கு இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்துருக்கு. நான் நினைக்கிறேன் சரியான முடிவுகள் இந்த ஆண்டில் வருமென்னு நினைக்கிறேன். அவர்களுக்கான சரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான மரண தண்டனை, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி கொலை செய்தவர்களுக்கு அவர்களுக்கு அதே இடத்துல என்ன பொறுத்தவரையில் இப்படி கழுத்தை வெட்டிட்டு வாராக்களுக்கும் அவங்களுக்கான சிகிச்சை அளிக்காமல் கொள்ளாமலுக்கு அதே இடத்துல என்கவுண்டர் பண்ணி விட்டால் உடனே கொண்டே தாட்டு விடலாம். அவங்களும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உலகத்தில் என்னத்துக்கு நீ இருக்கிறான்? அந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களையும் கொண்டு அப்படி போட்டு விடலாம், என்கவுண்டர் பண்ணி விடலாம் உடனே. அப்படியான செயல்முறை சொல்லி சொன்னால் சரியான முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சட்டத்தின்படி அதான் சரியான முடிவு. அன்பான உறவுகளே, நான் இவ்வளவு நேரமும் சில விஷயங்களை கதைத்திருப்பேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இதான் என்னுடைய முக்கியமான கருத்தாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் அவர்களுக்கான தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை, அவர்களுக்கான நீதி இன்னும் வழங்கப்படவில்லை. நீதி 2026 ஆண்டு இந்த ஆண்டில் அதற்கான நீதி இந்த சட்டத்துறையால் வழங்கப்படும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி.